அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பண்ருட்டி பரணி டைலர்ஸ் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற தேவையான ஒதுக்கப்பட வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூச்ச சுபாவம், தயக்கம், பயம். இது 3த்தையும் நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா உங்களால் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு முன்னேற முடியும். எதனால் இதை சொல்கிறேன்னா, இப்போ நான் நிறைய பேர் நீங்கள் வேலை கற்றுக்கிட்டவங்க இருக்கீங்க. ஒரு நேம் போர்டு போடுறதுக்கு இன்னமும் தயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒரு கூச்சம், ஐயோ நம்ம டைலர்னு நம்ம போட்டுக்கிறதா, மற்றவங்க ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு கூச்ச சுபாவம் இருக்கலாம், தயக்கம் இருக்கலாம். அதன் மூலயமா நீங்கள் ஒரு வேலையை செஞ்சு கொடுக்கறதுக்கு, அடுத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஐயோ ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம். இதை 3த்தையும் நீங்கள் வச்சு கட்டினா மட்டும்தான் உங்களால் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் வர முடியும். ஏன்னு வச்சுங்களேன், இப்போ நீங்கள் ஒரு கூச்சப்படாமல் நீங்கள் ஒரு டைலர்ன்ற இது பேனர் நீங்கள் வெளியில் ஒரு போர்டு வைக்கிறீங்க, ஒரு விசிட்டிங் கார்டு உங்கள் பேரை போட்டு கீழே வந்து டைலரில் நீங்கள் டிப்ளமோ டைலர், ஏன்னா சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க. நீங்கள் உங்கள் பாடத்தெல்லாம் முறையாக டைலரிங்க முறையாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க. நோட்ஸு, ரெக்கார்ட்ஸு, டயக்ராம்ஸு, இது மாதிரி வடிவங்கள் இவ்வளவும் எல்லாத்தையும் வரிசையாக முறையாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு டிப்ளமோ டைலர். அதே மாதிரி ஆரி ஒர்க்கையும் நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்போ ஆரி டிசைனர். நீங்கள் ஒரு விசிட்டிங் கார்டு போடுறீங்கன்னா, ஒரு பேனர் போர்டு அடிக்கிறீங்கன்னா, நீங்கள் உங்கள் நேமை போட்டு அதுக்கு கீழே நீங்கள் ஆரி ஒர்க்கு மட்டும் கற்றுக்கிட்டீங்கன்னா ஆரி டிசைனர்னு போடுங்க. டைலரிங் கற்றுக்கிட்டீங்கன்னா டிப்ளமோ டைலர்னு போடுங்க. உங்கள் பேருக்கு கீழே 2ம் சேர்த்து கற்றுக்கிட்டீங்களா, ஆரி டிசைனர் அண்ட் டிப்ளமோ டைலர் அப்படின்னு கீழே போடுங்க. அதுக்கு கூச்சப்படவே கூடாது. ஏன்னா யாராவது சொல்லுவாங்களோ அப்படின்னு நீங்கள் தயக்கப்பட்டீங்கன்னா உங்களால் அடுத்த ஸ்டெப் வர முடியாது. இந்த கூச்சத்தை போக்கிட்டு தயக்கம் இல்லாமல் உங்கள் பேரை வெளிக்கொண்டுகிட்டு வந்தீங்கன்னா, ஒரு பேனர்னு போட்ட பிறகு உங்களுக்கு பயம் இல்லாமல் நீங்கள் வேலையை வாங்கலாம். அதேமாதிரி அந்த பயம் எதுக்காக வரும்னா, வேலையை வாங்கிட்டு ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. எது ஆனாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன அதிகபட்சம் ஜாக்கெட் போயிட்டு 100 ரூபா 150 ரூபா வரப்போகுது, டக்குன்னு முடிச்சுட்டு வேற எடுத்து கொடுத்துருங்க. உங்களுக்கு அப்படிதான் பண்ணணும், சரிங்களா? அதனால பயப்படாம வேலையை வாங்கி செய்யுங்க. நிச்சயம் இதை 3த்தையும் ஒதுக்கி தரலாம். உங்களால் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் முன்னுக்கு வர முடியும். நீங்கள் நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வர முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கும் மனசில் அந்த தைரியமும் தன்னம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயம் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம். இன்னைக்கு உங்களோட தயக்கத்தை, பயத்தை, கூச்சத்தை ஒழிச்சு கட்டிட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசிங்க. இதுவரை விசிட்டிங் கார்டு அடிக்காதவங்க அதை பற்றி யோசிச்சு விசிட்டிங் கார்டு அடிங்க. வீட்டிலேயே நீங்கள் வேலை செய்கிற மாதிரியா இருந்தால் உங்களுக்குன்னு ஒரு நேம் போர்டு, உங்கள் பேர்லேயோ உங்களுக்கு பிடிச்ச பேர்லேயோ ஒரு நேம் போர்டு, இந்த டைலர் ஷாப் இல்லை ஆரி டிசைனர் அப்படின்ற பேரை போட்டு வீட்டுக்கு வெளியில் ஒரு நேம் போர்டு வைங்க. நிச்சயம் உங்களால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.